உணர்வுகளைச் சமாளிப்பது பற்றி தமிழில் விளக்கம். இப்போது எனக்கு என்ன உணர்வு வருகிறது என்று கேட்பதன் மூலம் உணர்வுகளை சமாளிப்பது எளிதாகிறது. ஏன் இப்போது எனக்கு என்ன உணர்வு வருகிறது என்று கேட்க வேண்டும்? அதிகமான நேரம் நாம் காலை எழுந்ததும் வேலை, தொலைபேசி அல்லது கவலைக்குள் மூழ்கி விடுகிறோம். அப்படியில்லாமல் சற்று தடுத்து நம் உள்ளத்தை கேட்பது நம் உணர்வுகளை உணர உதவும். மனதில் மறைந்திருக்கும் உணர்வுகளை வெளிக்கொண்டு வரும். அந்த உணர்வுகள் நம்மை தெரியாமல் கட்டுப்படுத்தாமல் தடுக்கிறது. இப்போது எனக்கு என்ன உணர்வு வருகிறது என்று கேட்கும் போது என்ன உணர்கிறோம் என்று பெயர் வைப்போம். எனக்கு பயமாக இருக்கிறது, அமைதியாக இருக்கிறது. பெயர் வைப்பது அந்த உணர்வின் சக்தியை குறைக்கும். தானாக எதிர்வினை காட்டாமல் யோசித்து பதிலளிக்க உதவும். முன்கூட்டியே மன அழுத்தத்தை கவனித்து சமாளிக்க முடியும்.